ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி ரொம்ப ஹெல்த்தியா ஆட்டு விலா எலும்பு குழம்பு பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உடம்பு ரொம்ப அசதியா இருக்குதுனால, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணணும், ஹாப்பியா ஃபீல் பண்ணனால எல்லாருமே மட்டன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மட்டன்லயே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு போர்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேக் ஆஃப் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது விலா எலும்பு, அதாவது ஆட்டோட விலா எலும்பு. இது இந்த மட்டன் சாப்ஸ் போர்ஷன் அப்படின்னு நம்ம இந்தியால சொல்றது நம்ம வெளிநாடுகள்ல எல்லாம் ரேக் ஆஃப் லேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரேக் ஆஃப் லேம்ப எப்படி நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்றது அப்படிங்கறதையும் நான் அந்த வீடியோட எண்ட்ல கொடுத்திருக்கேன். வேணுங்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கறி வெட்டுறவங்க கிட்ட கேட்டோம்னாலே இந்த மாதிரி விலா எலும்பும் கொஞ்சம் கறியும் சேர்த்து தருவாங்க. நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ஆட்டு விலா எலும்பு கறி 400 கிராம் இல்லைன்னா 1 பவுண்ட் எடுத்துக்கிறோம். பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 இல்லைன்னா 100 கிராம் நாட்டு வெங்காயம் எடுத்துக்கிறோம். 2 தக்காளி, 1 பூண்டு, 2 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் எடுத்து நல்லா மையா அரைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளியும் சதுரமா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது கூட தாளிக்கிறதுக்கு 1 கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா, ஒரு சின்ன கொத்து அளவுக்கு நமக்கு மல்லித்தலை எடுத்து வச்சுக்கிறோம். மல்லி புதினாவை நம்ம பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் மசாலா ஒண்ணு நம்ம அரைச்சுக்குவோம். இதுக்கு 1/4 கப் தேங்காய் திருகி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தேங்காவை நல்லா மையா அரைக்கணும் அப்படிங்கறதுனால மிக்சியோட சின்ன ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம தேங்காய் பூவை போட்டு வச்சுக்குவோம். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் உடனடியா போட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்குவோம். இந்த மசாலால நம்ம மிளகு, ஜீரகம், கசகசா எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, இது ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2-3 துண்டு பட்டை, கொஞ்சமா கடல் பாசி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ரேக் ஆஃப் லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த விலா எலும்பு கறி, இதோட கறியெல்லாம் நம்ம பொடியா கட் பண்ணிக்கிறோம். இந்த கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். பிறகு நம்ம கறியை நம்ம நல்லா 3 தண்ணி நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாம். அடுப்புல ஒரு குக்கர் பாத்திரத்தை வச்சு நம்ம சூடு பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் யூஸ் பண்றது 5 லிட்டர் பிரஷர் குக்கர். பாத்திரம் சூடானாலும் நம்ம அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். பொதுவா நம்ம ஹெல்த்துக்காக சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லெண்ணெயிலே சமைக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தால பட்டை, சோம்பு இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு சிறக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருந்தால அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தால கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு வதக்குறோம். வெங்காயம் லைட்டா பொன்முருகலா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். அதாவது அது நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் லேசா செவந்துட்டு வர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தால அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அது பிடிச்சிடக்கூடாது. அதனால நம்ம இமீடியட்டாவே நறுக்கி வச்சிருந்தால அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளியை போட்டுட்டு ஒரு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலே அந்த விலா எலும்பு கறியை சேர்த்துக்கிறோம். விலா எலும்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த எலும்பு நம்மளால உடைக்கிறதுக்கு வசதியா இருக்காது. ஏன்னா இது ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால இது கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அப்படிங்கறதுனால இதோட சாறு, இந்த கார்டிலேஜ் எல்லாம் நம்மளுக்கு இறங்கிட்டு இந்த குழம்பு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இப்படி கறியை நம்ம ஒரு 2 தடவை புரட்டி விட்டுட்டு அது கூட நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்க்க போறோம். தீயை குறைச்சு வச்சுக்குவோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது வீட்டுல செஞ்ச கரம் மசாலா தூள் தான். நம்ம இதுக்கு வந்து எந்த கறி மசாலா பொடினாலும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை லேசா கீறிட்டு அது கூட சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் போடும்போது இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே இதை நல்லா புரட்டி விட்டுக்குவோம். இந்த மசாலா இந்த லோவான ஹீட்ல கொஞ்சம் நல்லா வேகட்டும். தீயை நல்லா குறைச்சு வச்சுக்குவோம். இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இப்படி நம்ம ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். முழு அளவுக்கு உப்பு நம்ம இப்ப சேர்க்க கூடாது. ஏன்னா கறி எப்படி வேகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு சேர்த்தா கறி சில நேரம் வேகாது. அதனாலதான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் மசாலா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். இந்த மசாலா அரைச்ச மிக்ஸி இருக்குல்ல, அந்த ஜாரையும் 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா அலசி இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குக்கர் மூடியை நம்ம போட்டுக்க போறோம். இந்த ரப்பர் கேஸ்கெட் இருக்கும்ல பிளாக் கலர்ல, அதை போட்டுட்டு அது மேல இந்த பிரஷர் வெயிட் வால்வ் இருக்கும்ல, அதையும் நம்ம கரெக்டா போட்டுக்குவோம். பிரஷர் வெயிட் வால்வ் எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம தீயை நல்லா ஹைல வச்சுக்கலாம். நாம வெயிட் வால்வ் போட்ட ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மாதிரி பிரஷர் நல்லா பில்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இதோட சேஃப்டி வால்வ் ரைஸ் ஆயிரும். இப்ப நம்மளுக்கு குக்கர்ல இருந்து 1 விசில் வந்துருச்சு. 1 விசில் வந்தோடனே தீயை நம்ம ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்காக ரொம்ப கம்மியா சிம்லையும் வைக்காம மீடியம்க்கும் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சிருக்கோம். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால எத்தனை விசில் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. அப்படி எத்தனை விசில் நம்ம கவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னா தீயை கம்மி பண்ணாம ஹை ஹீட்லயே வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 6 விசில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஆனா நான் எப்பவுமே விசில கவுண்ட் பண்றது இல்ல. அதனால மிஸ்டேக் பண்ணிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விசில் வந்தோடனே தீய கம்மி பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிருவேன். நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி பண்ணிக்கலாம். கறி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்துக்கிறோம். அதை நல்ல பெரிய துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் எப்பவுமே மட்டன் குழம்பு பண்ணும்போது உருளைக்கிழங்கு சேர்த்துப்பேன். இது வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆனாலும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இல்ல நம்மளுக்கு 6 விசில் வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனிமே குக்கரை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ரெஷர் இறங்கிடும், நம்ம ஈஸியா திறந்துடலாம். நாம இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி இது மேல தெளிச்சோம் அந்த மூடி மேல அப்படின்னாலும் இந்த சேஃப்டி வால்வ் கீழே இறங்கிரும். அப்பவும் நம்மளுக்கு ஈஸியா திறக்கிறதுக்கு வந்துடும். இனிமே குக்கரோட வெயிட் வால்வ் எடுத்துட்டு நம்ம மூடியை திறந்து பாக்குறோம். இந்த விலா எலும்புல உள்ள கறி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால 100% ஷுவரா இது ரொம்ப நல்லாவே வெந்திருக்கும். இது குழையாது, ஆனா நல்லா வெந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிருச்சு. இனிமே உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். நான் வந்து உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருந்துச்சுல இதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு நிறைய பேர் போட்டு சாப்பிடுற மாதிரி செய்வோம் அப்படிங்கறதுனால இது கூட நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கிறோம். முதல்ல நம்ம கம்மியான அளவு உப்பு தான் சேர்த்துருந்தோம் அப்படிங்கறனால இப்ப நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். குக்கர் மூடி, பிரஷர், வெயிட் வால்வ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிறோம். ஒரே ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேகணும் அப்படிங்கறனால அந்த டைம் போதும். அதுக்கப்புறம் பிரஷர் நம்மளுக்கு இறங்கினோடனே நம்ம குக்கர் மூடியை திறந்து பாக்குறோம். நம்மளுக்கு குழம்பு சூப்பரா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி குழம்பு நல்ல சூடா சாதம் கூட சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அது கூட சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நாம இப்போ ரேக் ஆஃப் லேம்பை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆட்டு விலா எலும்பு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. ரேக் ஆஃப் லேம்ங்கிறது ஆட்டோட விலா எலும்பு. அதை ஒரு லேயர் மாதிரி, அதாவது ஒரு ரேக் மாதிரி கட் பண்ணி தான் விற்பாங்க வெளிநாடுகள்ல. மோஸ்ட்லி வெளிநாடுகள்ல அதை பேக் தான் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால அதுல உள்ள கொழுப்பு இருக்கு இல்லையா, அதோடய சேர்த்து வச்சு அதை கட் பண்ணிட்டு பேக் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு கறி, அதாவது குழம்பு மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கறதுனால அதுல உள்ள கொழுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். முதல்ல இப்படி ஒவ்வொரு எலும்பையா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இந்த கறி வந்து கீழே உள்ள ஒரு போர்ஷன்ல இருக்கும். அந்த கீழே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குல்ல, அதுவும் கறி தான். நம்ம வந்து முதல்ல இந்த ஒவ்வொரு எலும்பா எடுத்துட்டு அதுல உள்ள கொழுப்பை வந்து அப்படி லேசா உரிச்சு எடுத்தோம்னா வந்துடும். இந்த கொழுப்பை வந்து சேர்த்துக்கிறது சேர்த்துக்காதது அவங்கவுங்க இஷ்டம். ஆனா நான் வந்து இந்த கொழுப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா கொழுப்பு சாப்பிடுறது அவ்வளவு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு நான் நம்புறதுனால இந்த கொழுப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரேக் ஆஃப் லேம்ப்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மேல வந்துட்டு இந்த மாதிரி ரிப் எலும்புகள் இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு அதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சதை வந்து ஒரு போர்ஷனா அப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்கும். அந்த சதை வந்து ரொம்ப சாஃப்டானது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பீஸ் ஆஃப் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதையை நம்ம இப்படி கட் பண்ணிட்டு அதை வந்து துண்டுகளா போட்டுக்க போறோம். அந்த சதையில உள்ள கொழுப்புகளையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்னதான் நம்ம வந்து ஆட்டுக்கறியில இருந்து கொழுப்புகள் எல்லாம் நம்ம எடுத்து தூர போட்டுட்டோம் அப்படின்னாலும் அதுக்குள்ள உள்ள கொழுப்புகள் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிகிற கொழுப்புகள் எல்லாத்தையும் நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கொழுப்போட சேர்த்து இந்த டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அது வந்து சமைச்சாலும் வேகாது, அந்த மாதிரி உள்ள நரம்பு பகுதிகள் அதுகளையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அது 1-2 தான் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி பெரிய துண்டுகளா இந்த கறியை வந்து நம்ம நறுக்கிக்கிறோம். நிறைய பேர் வீடுகள்ல வாரம் ஒரு முறையாவது இப்படி மட்டன் குழம்பு பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இன்னமும் இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான பழக்கம் தாங்க. இந்த மாதிரி மட்டன் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புல அயன் சத்து வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா அது போயிடும். ஏன்னா இதுல மட்டன்ல வந்து இது ரெட் மீட் அப்படிங்கிறதுனால இதுல நிறையவே அயன் நல்லா அவைலபிளா இருக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள மட்டன்ல இருந்து கிடைக்கிற அயன் வந்து சீக்கிரமா அந்த இரும்பு சத்து உடம்புல நல்லா ஏறிக்கும். அதனால அனிமியா இருக்கவங்க வந்துட்டு இதை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆட்டுக்கறியில இரும்பு சத்து, வைட்டமின் B12 ரொம்ப நிறையவே இருக்குது. அதனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்மளுடைய எலும்பு, மூட்டுகள் அதுக்கெல்லாமே இந்த இதுல உள்ள கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மஜ்ஜை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு ரொம்ப நல்ல உறுதியானது. நம்மளுக்கு சில நேரம் நடக்கும் போது எல்லாமே கொஞ்சம் கால் வலிக்கு அப்படின்னாலுமே இந்த எலும்பு போட்ட குழம்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவோம். ஒரு மிஷினுக்கு ஆயில் போட்ட மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ரொம்ப கொஞ்சம் மனசு சோகமா இருக்கிறவங்க, மனசு சோர்வா இருக்கவங்க எல்லாருமே மனசு வந்து சீக்கிரமா தெளிவாகணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மட்டன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல உள்ள B12 அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இந்த B12 வந்துட்டு நம்மளுக்கு மற்ற ஃபுட்ஸ்ல இருந்து எவ்வளவு கிடைக்குதோ அதெல்லாம் விட இது ரொம்ப அதிகமா நம்மளுக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ல இருந்து கிடைக்கும். இந்த மாதிரி இந்த மட்டன் வந்து வாரம் ஒரு அதாவது நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த குழம்பா அப்படிலாம் வச்சு சாப்பிடும் போது உடம்புல வந்து நல்லா இது சீக்கிரமாவே நம்மளுக்கு ஏறிக்கும். இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹாப்பியான ஒரு மூடை கிரியேட் பண்ணி தரும்.
என்னதான் நம்மளுக்கு ஆட்டுக்கறி ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னாலும் நம்ம அதை வந்து டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த ஆட்டுக்கறியோட இந்த ரிப் இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் கூட இதுல உள்ள நல்ல கொழுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கம்ப்ளீட்டா இந்த எலும்புகள் எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டிட்டு அதுல உள்ள கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கொழுப்பை நம்ம தூர போட்டுடுறோம். இனிமே நம்ம அந்த கறியை மட்டும் எடுத்து சமைக்க போறோம். வெறுமனே எலும்பு சால்னா மாதிரி பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இந்த எலும்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, அத வச்சு நம்ம ஒரு குருமா கூட பண்ணிக்கிட்டு, இந்த கறிய வந்து வறுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, நான் இன்னைக்கு குழம்பு பண்ணி காட்ட போறேன்ல, அது மாதிரி இந்த மொத்தமாவே எல்லாம் எலும்பு, கறி எல்லாத்தையும் சேர்த்து போட்டும் நம்ம ஒரு குழம்பு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த எலும்பு, கறி எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். எந்த நான்வெஜ்ஜா இருந்தாலும் ஒரு 3 தடவையாவது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தண்ணி வந்து நல்லா கிளீனா வர்ற வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டாலே நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு அது நல்லா ரெடி ஆயிரும். அதுல ஏதாவது மண்ணு, கல்லு இருந்தாலும் போயிடும். இப்ப வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த கறி எவ்வளவு தெளிவா, நீட்டா நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோன்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண உடனே பார்த்தோம்னா அதோட கலரேஷன் வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்காக அதோட சத்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு வீணா இருக்காது. இப்ப நம்மளோட ஆட்டுக்கறி, அதாவது விலா எலும்பு கறி வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இனிமே அத நம்ம எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது குழம்பு வந்து. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆட்டு விலா எலும்பை எப்படி வெட்டி சுத்தம் பண்றது, அதுக்கப்புறம் அந்த இத குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்தோமா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Till then, take care. See you.